இந்த முறைக்கும் சில நிறைகளும் குறைகளும் இருக்கு. அது என்னன்னு ஒரு சமநிலையான பார்வை பார்க்கலாம் வாங்க. இதோட பெரிய பிளஸ் என்னன்னா, பணத்தை நேரடியா பார்க்கறதால செலவு பண்றதுல ஒரு விழிப்புணர்வு வரும். ஆனா இதுல சில மைனஸும் இருக்கு. எல்லா இடத்துக்கும் பணமா எடுத்துட்டு போனோம், அது கொஞ்சம் ரிஸ்க். ஆன்லைன் ஷாப்பிங் பண்றதுக்கு இது சரிப்பட்டு வராது. அது மட்டும் இல்லாம பணத்தை பேங்க்ல வைக்காததால வட்டி வருமானத்தையும் நாம இழக்க நேரிடலாம். இதுவரைக்கும் பார்த்த இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம ஒரு லைக் தட்டுங்க. அது எங்களை இன்னும் இது மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வர ஊக்குவிக்கும். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், நான் அதிகமா ரொக்க பணம் யூஸ் பண்றதில்லையே, எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான், அப்ப நான் என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, இந்த டிஜிட்டல் உலகத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. ஆமாங்க, இதுக்குன்னே நிறைய பட்ஜெட் ஆப்ஸ் இருக்கு. அதுல நீங்க டிஜிட்டல் கவர்ஸ் உருவாக்கிக்கலாம். உங்க பேங்க் அக்கவுண்ட்டை இணைச்சிட்டா போதும். நீங்க கார்டுல செலவு பண்ண அந்த ஆப் அதை ட்ராக் பண்ணி பட்ஜெட் லிமிட்டை நெருங்கும் போது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா உங்களுக்கு காகித உரையோட அதே கண்ட்ரோல் கிடைக்கும், ஆனா டிஜிட்டல் பேமெண்டோட வசதியோட. இது ரெண்டு உலகத்தோட சிறந்த விஷயங்களையும் ஒன்னு சேர்க்குது இல்லையா? இப்போ இந்த முறைய பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். உங்க நிதி வாழ்க்கைய மாத்த இது ஒரு அருமையான முதல் படியா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? இந்த முறைய, அது காகித உரையா இருந்தாலும் சரி, டிஜிட்டல் உரையா இருந்தாலும் சரி, ஒரு கை பார்க்கலாமா? இந்த